கவனிங்க. அடுத்து, அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை கற்பதை, படிப்பதை, அறிவதை ஒரு நல்லமலாக கருதாமல் இருப்பது. மார்க்க விஷயத்தில் சஹாபாக்களின் வழிமுறையை பின்பற்றாமல் பின்னோரின் வழிமுறையை பின்பற்றுவது. சஹாபாக்களின் தியாகங்களை குறைத்து மதிப்பிட்டு பேசுறது. சொல்றாருல, என்ன செஞ்சிட்டாரு உஸ்மான் என்ன செஞ்சிட்டாரு? ஒரு வீட்டில் ஒரு 4 மூலையில் 5 மூலையில் 10 மூலையில் பேப்பர் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு. அதெல்லாம் ஒருத்தர் ஒன்று சேர்த்து வச்சு பைண்டிங் பண்ணிட்டாரு. இது பெருசா? பில்கேட் என்ன பண்ணாரு பாருங்க, அப்படியே தட்டுனா அப்படியே ஓடி வர்ற மாதிரி பண்ணிட்டாருல, இது எவ்வளவு பெருசு அப்படிங்கிறார். மட்ட சாம்பிராணி எதை சொல்ல வர்றாரு புரியுதா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை ஒன்று சேர்த்தத சொல்றாரு. உஸ்மான் என்னங்க செஞ்சிட்டாரு? ஒரு 100 பேப்பர் பிரிஞ்சு கிடக்கு, அதெல்லாம் ஒன்னா சேர்த்தாரு. அதான் செஞ்சது. பல சஹாபாக்கள்கிட்ட குர்ஆன் பிரதி இருந்துச்சு, அதெல்லாம் சேர்த்து ஒன்னாக்கி ஒரு குர்ஆன் ஆக்கினார். இது பெரிய விஷயமா? பில்கேட் செஞ்சாரு பாருங்க, அப்படியே மைக்ரோசாப்ட்ல அப்படி குர்ஆன் தட்டுனா வர்ற மாதிரி. இது எவ்வளவு பெரிய விஷயம்! இது ஒண்ணு போதுங்க அவனை முர்த்ததுன்னு ஃபத்வா கொடுக்கறது. பிஜேவை முர்த்ததுன்னு சொல்லி, ஜிந்திக்னு சொல்லி, மதம் மாறியவன் சொல்லி ஃபத்வா கொடுக்கறதுக்கு இது ஒண்ணு போதும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதை கேட்டுட்டு முன்னாடி உட்கார்ந்துருக்கான உள்ள மட சாம்பிராணிங்க, அப்பா என்ன சிரிப்புங்கிறீங்க, என்ன சிலாகிப்புங்கிறீங்க, அப்படியே அப்படியே உணர்ச்சி பொங்குது. அந்த காலத்துல இந்த கவாலி பாட்டு போடுவாங்க இந்த தர்காக்கள்ல. அதை பாடும் பொழுது உட்கார்ந்து இருக்க அந்த சடப்பக்கீருங்களுக்கெல்லாம் அப்படியே ஜதுப்பு குதிப்பானுவ. அந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதுவும் அந்த ஜதுபும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை, நிறைய விஷயம் இருக்கு.